வணக்கம் மக்களே. நான் கிறிஸ்பால் ஃப்ரம் ஒன்லி கால்பந்து. என்ன மேட்சுங்க! ஒரு பக்கம் பெப்புடைய விழுதுகளான கம்பெனி அவருடைய பொசிஷன் பேஸ்ட் பயன் நினைக்கும், இன்னொரு பக்கம் ஃபுட்பால் உலகத்தையே கடந்த ஒரு வருஷமா வியக்க வச்சிட்டு இருக்கிற லூயிஸ் என்ரிகேவுடைய ஹைப்பர் அக்ரெசிவ் பிஎஸ்ஜி அட்டாக்கிங் ஃபுட்பாலும் நேத்து வந்து ஒரு கிளாஷ் ஆஃப் டைட்டன்ஸ் மாதிரி இருந்தது. ஒரு அருமையான மேட்ச், ஃபுட்பால் கிளாசிக்ஸ்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாப்ல கோலே இல்லைனாலும் ரெண்டு டீமும் இந்த கேமை வந்து ஒரு பயங்கர ஒரு அட்டாக்கிங் மைண்ட் செட்டோட அப்ரோச் பண்ணிருக்காங்க. விட்டினியா அண்ட் பிஎஸ்ஜி தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு கேம் கண்ட்ரோலிங் கேப்பபிலிட்டிஸ், பிரேக் டிஃபென்சிவ் லைன்ஸ் பிரேக் பண்ற ஒரு பாசிங் கேப்பபிலிட்டி கொண்ட ஒரு முக்கியமான பிளேயரா அவர் வந்து பிஎஸ்ஜில இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பட் கடைசியா யாராலையும் அந்த நாக் அவுட் பஞ்ச் ஆன கோல் மட்டும் அவங்களால ஸ்கோர் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அன்பார்ச்சுனேட்லி ஜமால் மூசியாலாக்கு ஒரு ஹாரிபிளான இன்ஜுரி. அவர் சீக்கிரமா குணமடைஞ்சு திருப்பியும் பிச்சுக்கு வந்து அவருடைய அட்டகாசமான விளையாட்டை விளையாண்டி ஃபேன்ஸை எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக எங்களுடைய ஸ்பீடி ரெக்கவரி விஷஸ் டு ஹிம். செகண்ட் ஹாஃப்ல ரெண்டு டீமுமே சரமாரி அட்டாக் பண்ணிட்டு இருந்தாலும் பிஎஸ்ஜி ரொம்ப க்ளோஸா வந்து கதவு தட்டிக்கிட்டே இருந்தாங்க. நாயருடைய ஒரு பெரிய மிஸ்ஜட்மெண்ட்னால உஸ்மானி டெம்பிலேக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஓப்பன் நெட் சான்ஸ் கிடைச்சு அவர் ஷாட் அடிச்சு போஸ்டுக்கு ஜஸ்ட் மிஸ்ல வந்து வெளியில போகும். பயன் முனிச் ரெண்டு வாட்டி ஸ்கோர் பண்ணியிருந்தாலுமே பிஎஸ்ஜியோடைய ஆஃப் சைட் ட்ராப்ல ரெண்டு கோல்ஸுமே வந்து விஏஆரால கேன்சல் பண்ணப்பட்டது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்த ஒரு வருஷமா பிஎஸ்ஜியை வந்து ஒரு பெரிய அளவு டீமாவே ஆக்கியிருக்கு. அவங்க வந்து எப்படி பிரஸ் பண்றாங்க, எவ்வளவு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா அட்டாக் பண்றாங்க, தைரியமா எவ்வளவு அட்டாக் பண்றாங்க, அவங்க ஒரு டீமா எவ்வளவு கொஹேசிவா இருக்காங்கன்றதெல்லாம் வந்து நேற்று கேம்ல வந்து மீண்டும் மீண்டும் வந்து லூயிஸ் என்ரிகே அவருடைய கேம் ஸ்டைல்ல வந்து ஃபுட்பாலிங் வேர்ல்டு வந்து வியக்க வச்சுட்டு தான் இருக்கிறாரு. வழக்கம் போல ஒரு அட்டாக் 10 மினிட்ஸுக்கு ஹாரிகேன் கிட்ட பால் இருக்குது. அவர் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி பிஎஸ்ஜி டிஃபென்ஸ் அவரை மடக்கி பாலை ரெக்கவர் பண்ணி ஒன் பாஸ் கவுண்டர் அட்டாக் அண்ட் டெசரே டுவே அவருடைய ஒன் விக்கெட் ஸ்ட்ரைக் வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல அவருடைய வீக் ஃபுட்ல ஷாட் அடிக்கிறாரு. மேனுவல் நோயர் வந்து டம்மி ஆயிடுறாரு அண்ட் கோல் போயிடுதுங்க. இந்த கோலுக்கு அப்புறம் தான் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. வழக்கம் போல பயன் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. 82வது நிமிஷத்துல ஹாரிபிளான டாக்கிள், பிஎஸ்டி டிஃபென்ஸ் பாச்சோ ஸ்ட்ரெயிட் ரெட் கார்டு வாங்கிட்டு கேம் விட்டு போயிடுறாரு. பயன் முனிச் மீண்டும் மீண்டும் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ரொம்ப க்ளோஸுக்கு வராங்க. டோனருமாவை பத்தி சொல்லியே ஆகும். மேக்னிஃபிஷியன்ட் சேவ்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி செகண்ட் ஹாஃப்லயும் அவர் வந்து டீமை காப்பாத்துறாரு. லூக்கஸ் ஹெர்னாண்டஸை கொண்டு வந்ததே வந்து டிஃபென்ஸை சாலிட் ஆக்கணும். அப்படி வந்து லூக்கஸ் ஹெர்னாண்டஸே வந்து 92வது நிமிஷத்துல எல்போ போட்டு திருப்பி இன்னொரு ஒரு ரெட் கார்டு வாங்கிடுறாரு. இது கேம் அப்படியே தொடருது. பிஎஸ்ஜி வந்து உயிரை கொடுத்து டிஃபெண்ட் பண்றாங்க. பயன் முனிச்சோடைய ரிப்பீட்டேட்டிவ் வேவ்ஸ் ஆஃப் அட்டாக்கை தாண்டியும் பிஎஸ்ஜி ஒரு சின்ன கவுண்டர்ல ஒரு சான்ஸ் கிடைக்குது. ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் தான். எப்பயுமே இந்த மாதிரி ஒரு டீம் வந்து 9 men டவுனா இருக்கும் போது ஒரு கோல் டிஃபெண்ட் பண்ணும் போது அட்டாக் சான்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னா ஒருத்தர் போவாங்க அட்டாக் பண்றதுக்கு, இல்லைன்னா 2 பேர் போவாங்க. ஆனா பிஎஸ்ஜியோடைய ஹைப்பர் அக்ரெசிவ் மென்டாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா 4 பேர் அட்டாக் பண்றாங்க அந்த பால். உஸ்மான் டெம்பலே அட்டாக் போறாரு, ஷாட் அடிக்கிறாரு, போஸ்ட்ல பட்டு பால் ரிட்டர்ன் ஆகுது. பயன் முனிக்கால ரெக்கவர் பண்ண முடியல. திருப்பியும் பிஎஸ்ஜி கிட்டே போகுது. ஹக்கிமி போறாரு, ஒருத்தரை மடிக்கிறாரு, பாஸ் பண்றாரு டெம்பலேக்கு. டெம்பலே ஒரு வண்டர்ஃபுல் ஃபினிஷ் த்ரூ தி கோல் அண்ட் கோல் மட்டும் இல்லாம ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரிபியூட் டு ஹியூகோ ஜோட்டா. டெம்பலே வந்து அவர் செலிப்ரேஷன்ல அதோட கேம் முடிஞ்சது அப்படின்னு நம்ம நினைக்கும் போதுதான் கிராஸ் பண்றாங்க. முல்லர் பால் ஹெட் பண்றாரு. பிஎஸ்ஜி டிஃபென்ஸ் ஹைபூட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ரெஃப்ரி பெனல்டி தந்துட்டாருங்க. அப்புறம் விஏஆர் செக் பண்ணா பெனல்டி ஓவர் டர்ன் ஆகுது. ரெஃப்ரி வந்து ஃபைனல் ரிசல்ட் ஊதுறாரு. ஒரு அப்சல்யூட் டிராமா, ஒரு ஹை இன்டென்ஸ் ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி நேற்று இந்த மேட்ச் இருந்தது. ரெண்டு டாக்டிக்கல் பவர் ஹவுஸாவே இருந்தாலும் கடைசியில மேட்ச் எது வின் பண்ணுச்சுன்னா, நம்ம எல்லாருக்குமே ஃபுட்பால் எதனால பிடிக்குது அப்படின்னா ஒரு டீமோடைய பேஷன். அந்த டீம் எவ்வளவு தைரியமா போய் ஃபுட்பாலை வந்து அப்ரோச் பண்றாங்க, எவ்வளவு டிட்டர்மெண்டா அவங்க இருக்கிறாங்க, ஒருத்தருக்காக ஒருத்தர் எப்படி கொஹெசிவா சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்றத வச்சுதான் அந்த கிரிட் தாங்க அந்த ஃபுட்பால் மேட்ச், அந்த பியூட்டி தான் நேற்று ஃபைனலா வின் பண்ணிருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுனால தாங்க ஃபுட்பால் இஸ் அ பியூட்டிஃபுல் கேம் அண்ட் அதை பாக்குற நம்ம எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தமிழ் ரிலேட்டட் ஃபுட்பால் கான்டென்ட் வேணும்னா ஒன்லி கால் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ.